உடைச்சு புட்டேனே, கால்ல இடிச்சுக்கிட்டேனே. ஐயையோ, ஐயோ வலி தாங்க முடியலையே. என்னாச்சுமா, என்னாச்சு? இந்த ஏணி இருந்ததை பார்க்காம வந்து கால்ல இடிச்சு புட்டையா, வலி தாங்க முடியல. இது தண்டி ஏணி இருந்ததை பார்க்காம எங்கே பார்த்துட்டு வந்த? ஆமா, இந்த ஏணி எப்படி நடு வீட்டுக்குள்ள வந்துச்சு? நீ தானே மேலே போனால் ஒட்டடையாக இருக்குன்னு சொன்ன. அதான் சரி அடிப்பொண்டுக்கிட்டு ஏணியை வச்சுட்டு துணி எடுக்கலான்னு போடுறதுக்குள்ள வந்து இடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். என்னடி நான் உனையத்தாய கத்திக்கிட்டு வந்தேன். இந்த ஏணியை பார்க்காம இடிச்சு புட்டையா, காலு வலி தாங்க முடியல. எல்லாம் உன்னாலதே. என்னால் என்னன்னா உனக்கு கொண்டே விட வேண்டி. நீனா பார்க்காம வந்து இடிச்சு விட்டு என்னாலங்கிற என்ன என்னாலங்கிற தண்டி ஏணி இருக்கிறத பார்க்கல. ஜோலி காடு கிடக்கு, கல்யாணத்துக்கு வேற போகணும். போயிடாங்கிட்டு வேடத்தோட என்னமும் செய்யி போ. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். அடாடா, என்ன பாட்டு என்ன பாட்டு! அந்த காலத்து பாட்டெல்லாம் கருத்தும் ரசனையும் அப்படி இருக்கு. இதெல்லாம் காலத்தில் பாட்டாக கொண்டு வராங்க. பாட்டு நல்லா இல்லை, படமும் நல்லா இல்லை, ஒன்றும் நல்லா இல்லை. எப்பா ரிமோட்டை கொடுங்கப்பா, எல்லாத்தையும் நீங்களே பார்க்குறீங்க. செய்தி பாரு மக்களே, செய்தி பார்த்து முடிச்சோன்னா உனக்கு தாரே மக்களே. என் மயிலே ஸ்கூலுக்கு போலையாட்டி இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குமா? அந்த கிளம்புறேன். சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்ப மக்களே, லேட் ஆயிரும்ல. சென்னையில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மழை வந்துட்டாலும் ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மண்டையில் இருக்கா? அங்கிட்டு பாட்டை கேட்குறீங்க, இங்கிட்டு நியூஸ் படிக்கிறீங்க, அங்கிட்டு நியூஸ் ஓடுது. எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எப்படிங்க ஒரே நேரத்தில் பண்ண முடியும்? உங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? எந்திரிச்சு போங்க முதல்ல. இந்த வந்துட்டியா? போய் வேலை இருந்தால் வேலையை பாருட்டி. என் வேலையை எனக்கு பார்க்க தெரியும். என்ன நம்ம இவ்வளோ சவுண்டாக பாட்டை கேட்டுட்டு பாட்டு பாடிட்டு வரேன், என்ன அசராம தூங்குறா? நிறைய மண்டே உடைச்ச மாவிளக்கு வச்சிருப்பாளே. ஏழை என்ன பாட்டை கேட்டுக்கிட்டு தைய தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க? அவளை எங்களை அவளை பாருமா, இன்னும் தூங்குறா. என்னல தலை இங்கிட்டு வச்சு காலை அங்கிட்டு வச்சு இப்படி மட்டம் மல்லாக்க தூங்குறா? என்னல ஆச்சு அவளுக்கு? ஏ கவிதா, ஏ கவிதா, ஏ கவிதா எந்திரிட்டி. எந்திரிக்கிறேன். ஏ மாடு, எதுக்கு மாடு அலற? ஏன் மட்டும் இப்படி கத்துற லூசு? ஏலே அம்மா மூஞ்சிய கிட்ட வந்து காட்டவும் பயந்துட்டேல. ஏம்மா சாரிவா, கிட்ட வந்து எழுப்பு டக்குடு பிடிச்சோட பயந்துட்டேவா, சாரிவா. போட்டி அங்கிட்டு சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பி காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போங்க, எனக்கு லேட் ஆகுது, நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டேன். போட்டி அங்கிட்டு நானே பயந்துட்டேன். எல்லாம் எடுத்துக்கிட்டியா மக்களே? சீக்கிரம் உட்காருங்க, சாப்பிடலாம். எடுத்துக்கிட்டாச்சுமா, சோறு மட்டும் கொண்டியா, சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். அப்பா எங்க மக்களே? அப்பா அந்த பெரத்தாடி நிற்கிறாருமா, வர்றாரு. ஏலே அஜய், போனை வச்சுட்டு வாழை உட்காந்து சாப்பிடல. எடுத்துட்டு மாமா சாப்பிட்றேன். சை, இன்னைக்கு என்னம்மா தயிர் சாதத்தை வச்சிருக்க? சாப்பிட்ற சாப்பாட்டை சையின்னு சொல்லாத டீ. எனக்கெல்லாம் தயிர் சாதம் வேணாம், எனக்கு மீன் கறி தான் வேணும். மீன் கறி பிடிக்க போகிற மீனே வாங்கிட்டு வந்து சமைச்சு தாரே, மூடிட்டு தின்னல. என்ன செல்வி, தயிர் சாதத்தை வச்சுட்டு பிள்ளைங்க வேணாங்குதுல, எதுக்கு அப்போ இதை வச்ச? ஏங்க எனக்கு டைம் இல்லை, நான் அதனால தயிர் சாதத்தை வச்சேன். வேலை இருக்குது, நான் கல்யாணத்துக்கு வேற போகணுங்க. பாருங்கப்பா, அவள் போய் கல்யாணத்தில் முக்குன்னு முக்கிறதுக்கு நமக்கு தயிர் சாதத்தை வச்சுட்டு போயிட்டா. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க, நாளைக்கு மீன் கறி எடுத்து வைக்கிறேன். எரிச்சலை கிளப்பாதீங்க, எனக்கு லேட் ஆகுது. போகுமா, எனக்கு சோறே வேணாம். காசு கொடு, நான் இட்லி போய் வழியில் சாப்பிட்டுக்கிறேன். காசு கொடுப்பாவ, போல தின்னுட்டு மூடிட்டு. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க மக்களே, நாளைக்கு அம்மா மீன் கறி வச்சு தருவா. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க, அப்பா கொண்டு விட்டுரு. அக்கா மேக்கப்லாம் எப்படி இருக்கு? பார்க்க நல்லா இருக்கா? ரோஸ் எல்லாம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அக்கா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 2 பேருக்கும் நல்லா தாமா இருக்கு. நல்லா விட ரோஸ் போட்டிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்க கூடாதா? உங்களுக்கு எதுக்குக்கா இந்த வயசான காலத்தில்? என்ன அத்தைங்க எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல? ஆமாம்மா கவிதா, அம்மாவை எங்க? உங்கள் அம்மாவை தான் தேடி வந்தோம். இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. நீ இன்னும் காலேஜ் போகலையாம்மா?
இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போகணும், அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் எங்கேயும் நல்லா ரோஸு இதெல்லாம் போட்டு கிளம்பிட்டியே போல. இல்லைம்மா சும்மாதே, கல்யாணத்துக்கு போகிறோம் அதே கிளம்பிட்டோம். அம்மா ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டாங்க, போங்க உள்ள. பிள்ளை குட்டிகளெல்லாம் கிளப்பி வடிச்சு வர்றக்குள்ள விடிஞ்சிருது. இந்த செல்வியக்காவை இன்னும் காணும். என்னக்கா கடுகடுன்னு கோமாவே இருக்கிய? அவன் ஏன் கேட்குறிய? அந்த பிள்ளையோட பண்ணுற அம்மிஸ் ஆத்தாடி. சோறு லேட் ஆயிடுச்சுன்னு தயிர் சாதத்தை பண்ணி கொடுத்தேன்டி. அதுக்கு மூஞ்சிய காட்டுறாளுக்கு இந்த பெரிய மனுஷன் அதுக்கு மேலே. எல்லாரும் வீட்லேயும் அதே பாடுதான்க்கா. சரி கிளம்பிட்டீங்களா? வாங்க போகலாம், லேட் ஆகுதுல, இங்கே தாலி கட்டுறதுக்குள்ளே போகணும்ல. வாங்கம்மா போகலாம். எக்கா பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தீங்களா? எம்பிட்டு வேறு இருக்கும். கொஞ்சம் கூட கூச்ச நச்சம் இல்லாமல் கையை பிடிச்ச கையை எடுக்க மாட்டேறா பாருங்களேன். கல்யாணத்தை நிச்சயம் ஆனதுலேருந்து 2 பேரும் அப்படி ஊரை சுற்றினாங்களாம். ஊரே இதுதாக்கா பேசிச்சு. இருக்கட்டும்மா, அவர்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை நிச்சயம் ஆகிட்டா அப்புறம் எப்படி இருந்துட்டு போகிறாளுங்க, அதுக்கு என்னம்மா? ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். 2 பேரும் அப்படி சுற்றினாங்களாம். நடு ராத்திரியெல்லாம் வெளியே ஊருக்கு போவாங்களா, அங்கே போவாங்க இங்கே போங்கன்னா ஊரே தான் பேசிக்கிச்சு. ஆமாக்கா, நான் அதை கண்டுக்கிற மாட்டேன். எதுக்கு நமக்கு அவங்க வாடு, அவங்க குடும்பம் பார்த்துக்கிறோம், நமக்கு தேவையா? சரி இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்காம போங்க, அவங்களாம் நம்மளே தானே பார்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கீங்கம்மா, பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். சரி ஃபோட்டோ பாருங்கக்கா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். சரிங்க மக்களே, நல்லா இருங்க, நாங்கள் போயிட்டு வர்றோம். அக்கா இங்கே வாங்க, சேர் காலியாக கிடக்கு. பாத்தியாவுமா ஆளாக போய் உட்காந்துட்டா. எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம், இன்னும் ஒரு பையன் இலைய எடுத்து வர காணுமே. இருமா வருவா, இங்கே வரட்டும் அந்த கூப்பிட்றேன். ஏப்பா தம்பி இங்கே வா. ஏக்கா அந்த ரச பையனை இங்கே கூப்பிடுங்கக்கா. ரசா ஏப்பா இங்கே வாப்பா. சாப்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்கல, நல்லாவே இல்லை. எனக்கு கறியே வைக்கல, 4 பீஸு தான் இருந்துச்சு. அப்படித்தான் வைப்பாங்க உமா, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதானே, இல்லாட்டி கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே. இந்த அக்கா ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க, நல்ல மனுஷி மாதிரி சந்தைக்கு வந்துடுவாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போவோம், பஸ் வர்றக்குள்ள வீட்டுக்கு போய் சேருவோம். பிள்ளைய வந்து அப்புறம் கேட்குங்க, வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கூட்டத்துக்கு வேற போகணும்.